தேமுதிக எம்எல்ஏக்கள் மீதான தண்டனையை குறைக்க கோரி சட்டசபையில் எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பில் ஈடுபட்டன. தமிழக சட்டசபையில் தேமுதிக எம்எல்ஏக்கள் மீதான இடைநீக்க தண்டனையை குறைக்க வலியுறுத்தி திமுக, காங்கிரஸ், புதிய தமிழகம் கட்சிகள் வெள்ளியன்று வெளிநடப்பில் ஈடுபட்டன. இந்த சட்டமன்றத்தை புறநோக்கு பண்ணாதான் முடியும், கவர்னர் அவர்கள் முடித்து வைக்க வேண்டும் என்று சொன்னார். எனக்கு தெரியும், சட்டமன்றத்தில் கவர்னர் உரைக்கு கவர்னர் அவர்கள் சமன் செய்தால் பிறகு பட்ஜெட் தொடர் கூட்டம் வரையிலே அது நிகழ்வில் இருப்பதாகத்தான் அர்த்தம். எனவே அவர்கள் வராமல் போய்விடுவார்களே, கொஞ்சம் கருணை காட்டுங்கள் என்று இன்றைக்கு நான் எழுதி கேட்டேன். ஆனால் அதற்காக எந்த விதமாக முடியாது என்று தெரிவித்துவிட்ட பிறகு சபாநாயகர்கள் சொல்லுகிறார்கள், யாருடைய பரிந்துரைக்கும் நாங்கள் செவிதாய்க்கவில்லை என்றார்கள். காரணம், பத்திரிகையில் மு.க. ஸ்டாலினுடைய வேண்டுகோளை ஏற்று அவர்களுக்கு வாய்ப்பு தரப்பட்டது என்று ஒரு கட்டம் கட்டி ஒரு செய்தியை போட்டார்கள் எல்லா பத்திரிகைகளும். அதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இதுல ஒரு பெரிய கிரெடிட் வந்து வருகிறது என்று கருதி மீண்டும் தலைகீழாக நேற்று சொன்னதுக்கு மாறாக இந்த கவர்னர் உரையோடு அல்ல, அது பட்ஜெட் தொடர் கூட்டம் வரையிலே அவர்கள் உள்ளே வர முடியாது என்று இன்றைக்கு சொன்னார்கள். நான் தான் சொன்னேன் வருவெளி, எனவே அதை கண்டித்து வெளியே வருவது சொன்னேன். பெருந்தன்மை உங்களிடத்தில் இருக்கும் என்று மீண்டும் நாங்கள் வேண்டுகோள் விட்டோம். ஆனால் அது இல்லை என்று தெரிகிறது என்று தெரிவித்துவிட்டு வெளியே வந்திருக்கிறோம். தேமுதிக சஸ்பெண்ட் செய்த பிரச்சனையாக அது தவறு, ஜனநாயகத்துக்கு எதிரான மரபு என்பதை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் கட்சி சார்பில் தேமுதிகவினருக்கு ஆதரவாக அவரை மீண்டும் அவை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சீரோவில் நான் கையை உயர்த்தி பேச முயன்றபோது சபாநாயகருக்கு ஒத்துழைக்கவில்லை, அது சம்மதம் தெரிவிக்கவில்லை. சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகள் சேர்ந்து கையை உயர்த்தி இந்த பிரச்சனைக்கு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டால் அது ஒத்துக்கொள்ள வேண்டிய கடமை அவளுக்கு உண்டு. அவள் சரியாக செய்யவில்லை என்ற வருத்தத்தை பதிவு செய்கிறேன். காங்கிரஸ் கட்சி சார்பில் தேமுதிகவினரை உள்ளே எடுக்க வேண்டும், உடனடியாக எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திங்கட்கிழமை வரையிலான கூட்டத்தொடரை முடித்து வைக்காமல் விட்டுவிட்டால் அது எதிர்வரக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரையும் உள்ளடக்கியதாக மாறிவிடும். எனவே அவர்கள் ஏறக்குறைய 2 மாத காலத்துக்கு மேலாக நடைபெற இருக்கக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரிலும் நடைபெற முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அவ நடவடிக்கையில் தவறே இடைத்திருந்தாலும் கூட அதற்கு இந்த ஆளுநர் உரையை உள்ளடக்கிய திங்கட்கிழமையோடு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கூடிய தண்டனையை குறைத்து வரக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இன்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக அவர்களை எழுப்பினேன். அதற்கு பேரவைத் தலைவர்கள் அனுமதி மறுத்தார்கள். எனவே அதை கண்டித்து இன்று நான் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். இதைத் தொடர்ந்து சபை நடவடிக்கைகளில் பங்கேற்ற திமுகவினர் தங்கள் கட்சித் தலைவர் மீதான குற்றச்சாட்டை நீக்க கோரி மீண்டும் வெளிநடப்பு செய்தனர். திமுக பொருளாளர் ஸ்டாலின் வெள்ளியன்று சட்டசபை நடவடிக்கைகளில் பங்கேற்கவில்லை. ஒரு உறுப்பினர் பேசுகிற பொழுது கலைஞருடைய பெயரை கருணாநிதி என்றே சொல்லுகிறார். உடனே எழுந்து நாங்கள் அதை ஆப்ஜெக்ட் செய்தோம். ஆர்ப்பாட்டம் நடத்துகிற அற்பர்கள் என்று சொன்னார். உடனே கம்யூனிஸ்டுக்காரர்கள் எழுந்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிற அற்பர்கள் என்றால் நாங்கள் நடத்துகிறவர்கள் என்று கேட்ட உடனே விஸ்வநாதன் எழுந்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிற அற்பர்கள் என்பதை சபை குறிப்பிலிருந்து நீக்குங்கள் என்றார். ஆனால் கருணாநிதி என்று சொன்னதை நீக்குங்கள் என்று சொன்னால் சபாநாயகர் சொல்லுகிறார், நான் அது அச்சாகி வரட்டும், அவை குறிப்பை பார்த்து நான் நீக்குகிறேன் என்கிறார். அதாவது ஆர்ப்பாட்டம் என்ற சொல்லை சொன்ன உடனே நீக்கி என்கிறார். ஆனால் கருணாநிதி என்பதை நான் சபை குறிப்பை பார்க்கிறேன் என்கிறார். 10 ஆண்டுக்கு முன்னால் வந்ததை உடனே எடுத்து பார்க்கிற சபாநாயகர் 10 நிமிடத்துக்கு முன்னால் பேசியதை வாங்கியிருக்க வேண்டாமா? இதுவரையில் வாங்கவில்லை. எனவே சட்டமன்றம் ஒரு பெருந்தன்மையோடு நடக்க வேண்டும். அவையின் முன்னவரும் முதலமைச்சரும் எதிர்க்கட்சிகளை அரவணைத்து போக வேண்டும். ஆனால் they are immature in politics என்றுதான் தெரிகிறது. ஆகையினால் இந்த சபையினுடைய போக்கு ஒரு மகிழ்ச்சிக்குரியதல்ல, பெருமைக்குரியதல்ல என்பதை நான் வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னதாக தாங்கள் எழுப்பும் துணை கேள்விகளுக்கு சபாநாயகர் அனுமதி தர மறுப்பதாக கூறி வாசன் ஆதரவு எம்எல்ஏக்கள் ரங்கராஜன், ஜான் ஜேக்கப் வெளிநடப்பில் ஈடுபட்டனர்.